Hey guys, welcome back to ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, வெளியே போய் பஜ்ஜி சாப்பிட்டு காஃபி குடிக்கலான்னு இருக்கோம். வாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் வேற எங்க போறோம், என்ன பண்ண போறோம் சொல்லி வீடியோக்குள்ள வாங்க போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோக்கு போறதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, கிளம்புற டைம்ல போய் இப்ப பென்னிக்கு சாப்பாடு போடணுன்றாங்க. இதுக்கப்புறம் கார் எடுத்துட்டு கிளம்பணும். மாமா, கார் ஓபன் பண்ணிட்டீங்களா? அப்ப ஓபன் பண்ணுங்க, இதெல்லாம் உள்ள வைக்கணும். மாமா, கார் ஓபன் பண்றீங்களா? ஓபன்ல தான் இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம உள்ள வச்சிடலாம். ஆமா, தேவி பாட்டி எங்க போறோம்? கடைக்கு போறோம். என்ன கடைக்கு? சும்மா கடைக்கு கூப்பிட்டாங்க, அவ்வளவுதான் தெரியும். அப்படியா? சொல்லுவாங்க. தெரியாதா உனக்கு நம்ம எங்க போறோம்னு? ஐயோ, இந்த செருப்பு வீட்டுக்குள்ள போடுற செருப்பு போட்டுட்டு ரோட்டுக்கு போறேன். மீன் எல்லாம் பிடிக்கிறாங்க, தெரியுதுங்களா? பயங்கரமா அது அந்த சைட்ல இருந்தா ஓடுறது தெரியும். இந்த சைடு தெரியாது. எல்லாம் எவ்வளவு பேர் வந்து பாக்குறதுக்கு ஆளுங்க எவ்வளவு பேர் வராங்க பாருங்க, தெரியுதுங்களா? செடினாலதான் செமையா இருக்கு. எல்லாம் ஆத்த பாக்குறாங்களே இல்லையா, நம்ம வீடியோ எடுக்கிறத பாத்துட்டு போறோம். தூரம் விழுதுப்பா, தெரியுதா? இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது, நல்லா இருட்டிண்டு பாருங்க. ஆவடியில இருந்து அம்பத்தூருக்கு போய் காஃபி சாப்பிடுறோம். போயிட்டு என்ன தெரியுமா, அந்த போலி ஷாப் அங்க போலான்னு சொன்னாரு நேத்து. தண்ணி இருந்துச்சுல, அதனாலதான் போல. போய் எங்க மாட்டிக்க போறோம் அப்படின்னு அதான் இன்னைக்கு போய் அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போய் பாக்கலாமா? ஆனா தண்ணியில போயிட்டு இருக்கோம்ல, கொஞ்சமே இருக்கும். எப்படி ஆண்டி? தண்ணி நிக்கும் தண்ணியா. பாவம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சிட்டிக்குள்ளதான் இருக்கவங்கதான் ரொம்ப பாவம். நவம்பர் டிசம்பர் வந்தாலே சென்னையில இருக்க மக்கள்லாம் வந்து இந்த தாம்பரம் சைடு இவங்க எல்லாம் ரொம்ப பாவம். நம்ம வீட்டுல இருக்கோம், பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்க நாய் அது போட்டு இதை வாயில ஜீவனுங்க, பிளாட்ஃபார்ம்ல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாவம். மழை பெஞ்சா நல்லதுதான் நம்ம சொல்லுவோம் தண்ணிக்காக. ஆனா அந்த மழையால எவ்வளவு பேருக்கு பாதிக்குது. ஆனா வெயில் அடிச்சா நம்ம சமாளிச்சுலாம் சொல்லுவோம், ஆனா வெயில் அடிச்சாலும் சமாளிக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குளிர்காலமே பெஸ்ட்ன்னு நான் நினைப்பேன். மழையும் இல்லாம வெயிலும் இல்லாம நடுவுல அதுதான் நல்லா இருக்கும். வெயில் வந்தாலும் நம்மளால சமாளிக்க முடியாது. அப்புறம் இந்த தண்ணி மெட்ரோ வாட்டர் எல்லாருமே பாவம், வேலை டைட்டு தான். நம்ம தமிழக கவர்மெண்ட் வந்து உடனே பண்ணியிருக்காங்க போல, எந்த பாதிப்பும் இல்லாம புறப்படுத்தி இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருமே ஒரு தேங்க்ஸ். லைக் உள்ளதான் ரெண்டும் கேட்டேன். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே, நான் சாப்பிட்டு பாக்குறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பஜ்ஜி சட்னி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்றேன். நல்லா இருக்கு. இங்க அன்னைக்கு பார்த்தா ஆயில் கம்மியா இருந்துச்சு, இன்னைக்கு ஆயில் இருக்குல்லடி லேசா.
அவ்வளவா இல்ல. ஆனா நல்லா இருக்கு இங்க. ரொம்ப நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கு சட்னி. எப்படி இருக்கா? ஒண்ணுதான் டிபி சாஸ். நல்லா இருக்கு. ஃபில்டர் காஃபி ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் ஃபில்டர் காஃபி பிடிக்கும்? நாங்க நார்மல் காஃபி குடிக்க மாட்டோம். எப்பவுமே ஃபில்டர் காஃபி தான். வீட்லயே ஃபில்டர் காஃபி தான். அதனாலதான் கடையிலே ஃபில்டர் காஃபி இருக்கிற கடைக்கு மட்டும் தான் போய் குடிப்பேன். இதை எப்படி குடிக்கிறதுல அவங்களுக்கு பாருங்க லெமன் டீ. மின்ட் எல்லாம் போட்டு அவர் கிட்ட காமி. ஓகே, நீயும் ஃபில்டர் காஃபி குடிச்சிருக்கலாம்ல. வேண்டாப்பா. குடிக்கதானா அப்பா நல்லா. ஆனா கொதிக்குது. என்ன இந்த கிளாஸ் சப்பி குடிக்கதான் என்ன சூடு வைக்கிற மாதிரி கதையே. சப்பி குடிக்கதான் பிடிக்காது. அதான் லிப்ஸே படாம குடிக்கிற மாதிரி தூக்கி குடி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம மழை பிடிச்சிச்சு. நல்லா சவுண்ட் கேக்குதான்னு தெரியல. செம மழை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டிமார்ட்க்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட். தெரியுதுங்களா? இந்த மழை பெய்யறதுனால இவ்வளவு கார் ஃபுல்லாவா? பார்க்கிங் ஃபுல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வெளியதான் விட்டு போகணும். உள்ள பயங்கர இடமே இல்லடி. சுத்தமா இல்லடி இடம். என்ன பண்ணலாம்? இடம் விட முடியாதா? அப்ப என்ன பண்ணலாம்? பார்க்கிங் ஃபுல்லா இருக்கு. எதுக்கு பார்க்கிங் பாரு ஃப்ரெண்ட்ஸ், நாங்க டிமார்ட்டுக்கு போனோம் இல்லைங்களா? வீடியோ பார்த்துருக்கீங்க. டிமார்ட்டுக்கு போய் அத காமிச்சோம். ஆனா கூட்டம் இருக்கறதுனால போக முடியல. அதனால நாங்க வந்து ரிலையன்ஸ் போயிட்டு அங்கேயும் கூட்டம் வாங்காம இங்க பாத்துக்கோங்க கான்ஃபிளாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு கேண்டில் ஏத்துறதுக்கு ஒரு இது கப்பு மட்டும் வாங்கினேன். அதை மட்டும் இப்ப காமிக்கிற பாருங்க. ஏத்தி காமிக்கிறேன் பாருங்க. சாக்லேட் வாங்கினியா? என்ன பிரிக்கலாமே. பிரிச்சுக்கா. இப்ப கேண்டில் மட்டும் நான் கிச்சன்ல ஏத்தி காமிக்கிறேன் பாருங்க. செம்ம க்ரௌடு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்னன்னே தெரியல. சுத்தமா போவே முடியல. அந்த அளவுக்கு க்ரௌடு. இப்ப நாங்க மீறி உள்ள போகணும்னு வச்சுக்கோங்களேன், காரை தள்ளி விட்டுட்டு கூட உள்ள போய் ஒரு பில் கூட போட முடியாது. அதனால வேஸ்ட்னு வந்துட்டோம். அங்க வந்து சரி ரிலையன்ஸ் போலான்னு போனோம். அங்கேயும் க்ரௌடா இருந்தாச்சு. சரி ஓகே, ஐடியா இல்லை. அதனால இதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கினது. இது வந்து உள்ள கேண்டில் வச்சு ஏத்துறதுக்காக தான் வாங்கினேன். நான் கிச்சனுக்கு நார்மலா வந்து கிச்சன்ல வந்து இந்த அகில் கேண்டில் வச்சு தான் நான் ஏத்துறேன். இப்போ இதுல வச்சு ஏத்தலான்னு வாங்குறேன். இதுக்குள்ள வச்சு ஏத்துவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எனக்கு அவ்வளோ இங்க இதுவாக செட் ஆகல. சரி ஓகே, இது மேல வச்சு ஏத்தலாம். இப்ப ஏத்தி காமிக்கிறேன் பாருங்க. பாக்குறியா தேவி? ஆமா. எங்க ஒத்துக்கிட்டீங்க? ஓகே. இப்போ பத்தி பெட்டிகள்ல நான் லைட் ஏத்துறதுக்காக மேட்ச் பாக்ஸ் எனக்கு குச்சி பிடிக்காது. அதனால இங்க பாத்துக்கோங்க. இதுதான். இதை வந்து இதுக்குள்ள வச்சிடலாம். இப்படியே விக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது தனியா. ஆனா நாங்க ஏத்திக்கலாம் ஃபர்ஸ்ட்.
இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வச்சாச்சு. இப்போ காமிக்கிறேன் பாருங்க. இப்போ தெரியுதுங்களா? கியூட்டா இருக்குங்களா? இப்போ லைட் ஆஃப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. கியூட்டா இருக்கா? நல்லா இருக்கா மம்மி? வெளிச்சம் தான் இந்த பானை கலர்லாம் தெரியுது. ஓகே. இதையும் நம்ம இதுக்குள்ளேயும் ஏற்றலாம். இதுக்கு கீழேயும் நான் கேண்டில் வச்சிருக்கேன். ஆக்சுவலி இது வந்து நல்லா இருட்டில் வந்து சுற்றி நல்லா தெரியும். இதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன சமையல் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாங்களா? வாங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணி, எக்கு 65. அப்புறம் தேவி பாட்டி வந்து இன்னைக்கு என்ன செஞ்சு எடுத்துன்னு வந்தாங்க தெரியுமா? சொல்லுமா, உங்க வீட்டுல என்ன சமையல் பண்ணீங்க? பிரியாணி, தயிர் பச்சடி, உன்னோட தயிர் பச்சடி காமி எல்லாருக்கும். அவங்க பண்ணது தயிர் பச்சடி பாக்குறீங்களா? டிஃப்ரெண்டா கிட்ட காமி. இங்க பாருங்க, அவங்க வேற மாதிரி தாளிச்சு தயிர்லயே எல்லாத்தையும் தாளிச்சு செய்வாங்க. அவங்க அந்த மாதிரி செய்வாங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பொடியா போட்டு, 2 பச்சை மிளகாய் பொடியா போட்டு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு வதக்கணும். நல்லா வதக்கிட்டு தயிர்ல கொட்டி உப்பு போட்டு கலக்கி எந்த பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வெங்காய பச்சடியும் பாருங்க, அதையும் சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டுட்டு எங்களுக்கு சொல்லுங்க, என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும். அவங்க சொன்ன மாதிரி நீங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மெசேஜ்ல சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. சூப்பரா இருக்கும் வாசனை. அப்படி சாப்பிட்டு மெசேஜ்ல சொல்லுங்க. மெசேஜ்ல சொல்லுங்க. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதால சொல்றேன் நானு. சாப்பிட்டு பாருங்க, இந்த பாட்டி சொன்னது கரெக்டா அப்படின்னு எனக்கு தெரியணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். நாளைக்கு ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். Yeah.